ஒரு ஸ்வைப், ஜஸ்ட் 2 செகண்ட், டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல். அவ்வளோதான். நம்ம லைஃப்ல நடக்கிற சில பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை நம்ம ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல டக்குன்னு எடுத்துடுறோம். ஆனா அந்த டெசிஷன் சில பேருக்கு 2 வருஷம் லாங்கான இஎம்ஐல போய் முடிஞ்சிடுது. இமேஜின் பண்ணுங்க, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த், சேலரி கிரெடிட்டட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபோன்ல வந்த உடனே அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அப்பாட அப்படின்னு ஒரு ரிலீஃப், ஃபைனலி சேலரி வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ், இந்த மாசமாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம்ப்பா அப்படின்னு மனசுல தோணும். ஆனா அந்த ஹாப்பினஸ் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹவுஸ் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில், அமேசான் பே லேட்டர், ஃபோன் இஎம்ஐ, அப்புறம் இன்சூரன்ஸு, அந்த பில், இந்த சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு எல்லாம் போய் ரிமைனிங் ஒரு 10,000 கையில வந்து நிற்கும் போது மனசுல ஒரு கேள்வி வரும்ல, கஷ்டப்பட்டு மாசம் பூரா ஏர்ன் பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது வேற யாருக்கோ போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பயம் எல்லாமே. என்னடா லைஃப் இது அப்படின்னு ஒரு தாட்டும் தான். இந்த தாட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நம்மள நிறைய பேருக்கு காமனா இருக்கும். ஆனா ப்ராப்ளம் சேலரி கம்மின்றது இல்லை, ப்ராப்ளம் நம்ம மணியை பத்தின யோசிக்கிற விதம் தான். அதை பத்தி தான் இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ள போகலாம். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி அண்ட் நான் உங்க ஸ்வாதி. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? 20 இயர்ஸ் முன்னாடி நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன யோசிப்பாங்க? இதை நம்மளால வாங்க முடியுமா? கேன் வி அஃபோர்ட் திஸ் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி தேவை அப்படின்னாக்க அதுக்காக சேவ் பண்ணி அதை எவ்வளோ வேணும் என்னன்ற கால்குலேஷன்லாம் போட்டு வாங்குவாங்க. ஆனா இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னு. டிஃபரன்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கல. மந்த்லி பேமெண்ட் இஎம்ஐ மேனேஜ் பண்ற லெவல்ல இருக்கா போதும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஹானஸ்ட்லி இது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தான், நம்ம ஃபினான்ஷியல் லைஃபையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு சோஷியல் மீடியாவும் ஒரு ரீசன் தான். காலையில எந்திரிச்சு நம்ம இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா அதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மால்தீவ்ஸ் போறது, கலீக்ஸ் வந்து புது ஐபோன் வாங்கியிருக்காங்க, கசின் புது கார் வாங்கியிருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நல்ல லக்ஸுரி கெஃபேஸோட ரிவ்யூஸ் போடுறாங்க, வீக்கெண்ட் ரிசார்ட், எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும்போது நம்ம லைஃப் எதுவுமே நம்ம என்ஜாய் பண்ணாத மாதிரி தோணும். நம்மளும் அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தோணும். நான் இதை டிசர்வ் பண்றேன் தானே அப்படின்னு தோணும். ஆமா, நீங்க டிசர்வ் பண்றீங்க தான். ஆனா 2 நாள் ஹாப்பினஸ்க்காக 2 வருஷம் ஸ்ட்ரெஸ் டிசர்வ் பண்றீங்களா? அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம வாங்குற திங்ஸ் நம்மளுக்கு தேவையே இல்லாததா இருக்கும். நம்மள்ட்ட இல்லாத ஒரு காசை வச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத யாரோ ஒருத்தர், நம்ம யாருன்னு கூட தெரியாத ஒருத்தவங்களுக்காக நம்ம செலவு பண்றதுன்றது சரியா? இங்க நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லியே ஆகணும். கிரெடிட் கார்டே வில்லன்லாம் நான் சொல்லலைங்க. கிரெடிட் கார்டு இஸ் ஜஸ்ட் அ டூல் தான். நைஃபை வச்சு வெஜிடபிள்ஸும் கட் பண்ணலாம், அதே நைஃபை வச்சு நம்மள நாமளே ஹர்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம எதை பண்றோம் அப்படின்றதுதான் விஷயம், நைஃப் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரிதான் கிரெடிட் கார்டே கம்ப்ளீட்லா இஷ்யூ கிடையாது. கரெக்டா அதை யூஸ் பண்ணா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபினான்ஷியல் டூல் தான். ராங்கா அதை யூஸ் பண்ணா பல வருஷங்கள் நம்மளோட குரோத்ல இருந்து அது பின்னாடி தள்ளிடும். சைலண்டா உங்க ஃப்ரீடமையும் அது எடுத்துக்கும். டெப்னாலே கெட்டதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி டெப்லயே 2 விதம் இருக்கு. குட் டெப்ஸும் இருக்கு, பேட் டெப்ஸும் இருக்கு. குட் டெப்ஸ் உங்களோட ஃபியூச்சரை பில்ட் பண்ணும், பேட் டெப்ஸ் உங்களோட ஃபியூச்சர்ல இருந்து ஹாப்பினஸையே அழிச்சிடும். எஜுகேஷனுக்காக வாங்குற லோன் உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி பின்னாடி அதை வச்சு இன்னும் இன்கம் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹோம் லோன் ஒரு அசட் பில்ட் பண்றதுக்கு தான் நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி இல்லாம லேட்டஸ்ட் ஃபோனு, லக்ஸுரி வாட்ச், வெக்கேஷன், பர்சனல் லோன்லாம் வாங்கி போற ட்ரிப்ஸ், இதெல்லாம் தேவையில்லாத லைஃப் ஸ்டைல் அப்கிரேடு தான். இதெல்லாம் தான் பேட் டெப்ஸ். சேலரி 60,000, ஃபோன் இஎம்ஐ, பைக்கு, டிவி, ஏசி இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு, இந்த மாதிரி இண்டிவிஜுவலா எல்லாத்தையும் பார்த்தோம்னா 2,000, 3,000, 4,000 இந்த மாதிரி தான் தெரியும். எல்லாமே சின்ன சின்னதா தெரியும், மேனேஜபிளா தெரியும்.
ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க, மந்த் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்க சேலரியில ஹாஃபுக்கு மேலேயே அங்க போயிடுது, அந்த கமிட்மெண்ட்லயே இருந்துருது. நீங்க சேலரி ஏர்ன் பண்ணல, சேலரி கமிட்மெண்ட்ஸுக்காக தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பத்தி ரொம்ப பேர் யோசிக்கவே மறந்துடுறோம். இஎம்ஐனா மந்த்லி பேமெண்ட் தானே அப்படின்னு யோசிச்சிடும். ஆனா அது உங்களோட ஃபியூச்சர் சாய்ஸஸையும் சேர்ந்து டிசைட் பண்ணுதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கேஷ் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா கையில இருந்து உடனே போயிடும். ஆனா ஸ்வைப் பண்ணும்போது அப்படி இருக்கிறதுல யோசிக்கவே மாட்டேங்கிறோம், ஏன்னா அது கையில இருந்து உடனே போறது இல்லை. அது 30 days கழிச்சு பின்னாடி ஃபீல் ஆகும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நேரத்துல மைண்ட் என்ன, இப்ப இருக்க ஹாப்பினஸை மட்டும் கவனி போதும் அப்படின்னு சொல்லிடுது. இன்னைக்கு பிளஷர் அப்படின்னு யோசிக்கிறோம், நாளைக்கு பில்லு, நாளைக்கு வரும்போது அதை பார்த்துக்கலாம், அதை ஏன் இன்னைக்கே யோசிக்கணும்னு சொல்லி இதே சைக்கிள்ல ரிப்பீட்டடா நம்ம சுத்திட்டு இருக்கோம். இதை விட டேஞ்சரஸான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மினிமம் அமௌண்ட் டியூ. அதை மட்டும் கட்டிட்டு பரவாயில்ல இந்த மாசம் இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம், ரிமைனிங் அடுத்த மாசம் மினிமம் டியூல பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட் மேல இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே போகும். அது நம்மளுக்கு தெரியறதே இல்லை, அதை நம்ம யோசிக்கிறதும் இல்லை. நம்மளோட ஹார்ட் ஏர்ன்ட் மணி உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு பதிலா இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு தான் ஹெல்ப் ஆயிட்டு இருக்கு. ஒரு கொஸ்டின்ஸ் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பேங்க்ஸ்ல ஏன் ரொம்ப ஈஸியா இஎம்ஐ கொடுக்குறாங்க? ஃபோன் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு அலோகேட் ஆயிருக்கு, இப்ப வாங்கிக்கோங்க, யூ கேன் பே இட் லேட்டர் அப்படின்லாம் சொல்றாங்க. சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் அவங்களோட பிசினஸ், அது தப்பு கிடையாது. ஆனா ரூல்ஸே தெரியாம கேம் ஆடினா எப்பயுமே ஜெயிக்க முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. சோ நம்ம கேமை புரிஞ்சு விளையாடணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 70,000 சேலரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சேலரி வந்த உடனே ஃபோன் அப்கிரேடு, பைக்கு, வெக்கேஷன்ஸ், லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ், இஎம்ஐ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. 5 years கழிச்சு என்ன ஆகும்? எக்ஸ்பென்சிவான திங்ஸ் நம்ம கிட்ட இருக்கலாம், பட் தோஸ் ஆர் டிப்ரிசியேஷன் அசட்ஸ். சேவிங்ஸ் கம்மியா இருக்கும், ஃப்ரீடமும் கம்மியா இருக்கும். ஆனா இதே சேலரிய அவசரமே இல்லாம எது எது வேணுமோ அதை வெயிட் பண்ணி சேவ் பண்ணி அதை ரெடியானதுக்கு அப்புறம் கேஷ்ல வாங்கிட்டு ரிமைனிங் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா 10 years கழிச்சு யோசிச்சு பாருங்களேன், அது நம்மள பார்க்க மட்டும் இல்லை, ரிச்சான அசெட்ஸ் மட்டும் இல்லை, நம்மள நிஜமாவே ரிச் ஆக்கிடும். ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த சைக்கிள்ல இருந்து எப்படிதான் வெளியில வர்றது? சிம்பிள். 3 ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, 30-day ரூல். ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுது, எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் அப்படின்னா உடனே இம்பல்சிவா வாங்காம அதை என்னன்னு நோட் பண்ணுங்க, ஸ்வைப் பண்ணாம நோட் பண்ணி வைங்க. 30 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 30 daysக்கு அப்புறமும் அது உங்களுக்கு வேணும்னு ஜென்யூனா தேவைப்பட்டா வாங்குங்க, இல்லைன்னா இம்பல்ஸ் தான், அதனால வேண்டாம். ரூல் நம்பர் 2, ஆஸ்க் யுவர் செல்ஃப் 1 question. இதே பொருளை 2 தடவை என்னால கம்ஃபர்டபுளா வாங்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் எடுத்துக்கலாம், அதோட மணியை 2 தடவை நம்மளால பே பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். இது எமர்ஜென்சிஸ்க்கோ இல்லை எஜுகேஷன்ஸ்க்கோ இல்லை நெசசிட்டிஸ் எதுக்கும் அப்ளை பண்ண வேண்டாம். திஸ் இஸ் ஓன்லி ஃபார் தி லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்ஸ் ஆர் அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஸ் புரியும் உங்களுக்கு. அண்ட் ரூல் நம்பர் 3, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சேலரி வந்த உடனே ஃபியூச்சர் ஸ்வாத்திக்கு இல்லை ஃபியூச்சர் ராஜுக்கு இல்லை ஃபியூச்சர் உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் மணியை எடுத்து வைங்க சைட்ல. அதை விட்டுட்டு இஎம்ஐக்கு ஃபர்ஸ்டே போயிட்டே இருக்க வேண்டாம். ஸோ 2000, 3000, 5000 எந்த அமௌண்ட்டா வேணா இருக்கட்டும், அமௌண்ட் முக்கியம் கிடையாது, ஹேபிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அன்னெசரியா இஎம்ஐ 5000 ரூபாய் போறதுக்கு பதிலா அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்ரி மந்த் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தா 10-15 yearsல that will be compounding quietly. வருஷம் அதோட வேல்யூ ஏறிக்கிட்டே போகும். நம்ம தூங்கும் போது கூட நம்மளுக்காக அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு நாள் சேலரியில நீங்க திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பதிலா நீங்க சேர்த்து வச்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் ரியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தாட் ஒண்ணு வேணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ரிச்சா இருக்க ஆசைப்படுறோம், ரிச்சா பாக்குறதுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ரிச் ஆகுறதுக்கு முன்னாடியே ரிச்சா தெரியற மாதிரி நிறைய விஷயங்கள்ல பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் ரொம்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
Nobody becomes financially stressed because of one bad decision. ஒரு பேட் ஸ்வைப்னால நம்ம யாரும் அப்படி ஆயிடுறது இல்லை. ஆனா அன்கான்சியஸா ரிப்பீட்டடா ஓவர் த இயர்ஸ் திரும்ப திரும்ப எடுக்கிற பேட் டெசிஷன்ஸ், மணி டெசிஷன்ஸ் கண்டிப்பா நம்மள அப்படி கொண்டு போய் விடுது. மணி இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஏர்னிங், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ப்ரொடெக்டிங் இட், க்ரோயிங் இட். ஸோ ரியல் வெல்த் லேட்டஸ்ட் ஃபோன்லயோ பிக் டிவிலையோ நியூ கார்லயோ கிடையாது. ரியல் வெல்த் என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனே அடுத்த இஎம்ஐ பத்தி வருத்தப்படாம, சேலரி கரெக்டா ஃபர்ஸ்ட் டே வந்துருமான்னு யோசிக்காம, நம்மளுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை சந்தோஷமா அந்த நாள் பண்றதுக்கு இருக்கிறது தான் ஃப்ரீடம். ஸோ டோன்ட் லெட் யுவர் சேலரி ஒர்க் ஃபார் யுவர் பாஸ்ட் டெசிஷன், சரிங்களா? லெட் இட் பில்ட் யுவர் ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் டூ. இந்த கான்வர்சேஷன் ஏதாவது ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வச்சிருந்தாலோ, ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிக்க வச்சிருந்தாலோ போதும். If you enjoyed this episode, don't forget to like, share and subscribe. And tell me in the comments, எது உங்களோட biggest regret? எந்த மணி ஹேபிட் எது உங்க லைஃபை நிறைய மாத்துச்சுன்னு? I'm genuinely curious about it. உங்க எல்லாரோடதையும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். This is Swati signing off from MEP with Swati. Until the next time, take care of yourself, take care of your money and your peace of mind. I'll see you in the next episode. Bye-bye.